தைப்பூச விரத சமையல் இன்றைக்கி 3வது நாள். இன்றைக்கி வந்துட்டு சாம்பார் சாதம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தேன். அதுக்கு தேவையான பருப்பு வந்து 5 டம்ளர் எடுத்திருக்கேன். அது கூட சீரகம், பெருங்காயம், மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுக்கலாம். அதுக்குள்ளே எங்கள் வீட்டுக்கார் வந்துட்டு காயெல்லாம் கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அவங்க காயெல்லாம் சூப்பராக நறுக்குவாங்க. சமையல் குருநாதர்னா அது எனக்கு அவங்க தான் எல்லா சமையலுமே எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. சாம்பார் ரசம் எல்லாமே சூப்பராக வைப்பாங்க. அதே மாதிரி வந்துட்டு அவங்க காயெல்லாம் கட் பண்ணி கொடுத்துறப்ப நீ செஞ்சுக்கப்பா அப்படி சொன்னாங்காட்டி சரி அதுக்குள்ளே நான் சாப்பாடு வச்சு விட்டுட்டு அதுக்குள்ளே சின்ன வெங்காயம் பூண்டு இதெல்லாம் உரிக்க ஆரம்பிச்சிட்டேன். எல்லாம் உரித்து வச்சுட்டு அதுக்குள்ளே அவங்க காயெல்லாம் கட் பண்ணி கொடுத்தாங்க. ஒரு கிலோவுக்கு காய் வந்துச்சு. நான் சைட் பை சைடு சின்ன வெங்காயம் பூண்டு இதெல்லாம் உரித்து வச்சுக்கிட்டேன். சின்ன வெங்காயம் வந்துட்டு ஒரு 1/4 கிலோ வந்துச்சு. பூண்டு ஒரு 4 கட்டி பூண்டு உரித்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் தக்காளி ஒரு 5-6 தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஒரு காய் வந்து ஒரு கிலோவுக்கு மேலேயே வந்துச்சு காய் கட் பண்ணதுக்கப்புறம். அதுக்கப்புறம் பருப்பு நல்லா மசிய வந்துடுச்சு. இப்போ ஒரு மசாலா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு கைப்பிடி கடலை பருப்பு, சீரகம், மிளகு, மல்லி, வரமிளகா, பூண்டு, தேங்காய் எல்லாம் போட்டு நல்லா வறுத்து அரைச்சி ஊற்றினோம்னா சாம்பாருக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது ஆடுறதுக்குள்ளே நம்ம சாம்பார் வந்து தாளிச்சு விட்டுடலாம். அதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை போட்டு வரமிளகா போட்டு பூண்டு, வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்படின்னா தான் சீக்கிரம் தக்காளி வெந்து வரும். அதுக்கப்புறம் தக்காளி நல்லா மசிய வந்ததுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற காயை வந்து ஆட் பண்ணிக்கலாம். காயை வந்து 5 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். மசாலா அரைச்சி வச்சுக்கலாம். காய் நல்லா ஒரு ஆவி வந்ததுக்கப்புறம் அது கூட மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் வீட்டு மிளகாத்தூளும் கடை சாம்பார் தூளும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி வச்சிட்டோம்னா மசாலாவோட பச்சை வாசனை போகும். அதுக்குள்ளே நம்ம வந்துட்டு புளி ஊற வச்சுக்கலாம். புளி ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம மசாலா பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா அந்த பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கலந்து விட்டு மூடி வச்சுக்கலாம். அப்படின்னா தான் அந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் சாம்பார் டேஸ்ட் கிடைக்கும். நல்லா கொதித்து வரணும். எவ்வளோக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு உப்பு போட்டு கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு புளி கரைச்சி ஊற்றிட்டு தேவையான தண்ணி ஊற்றிட்டு கொத்தமல்லி தழை தூவி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டோம்னா சூப்பரான சாம்பார் ரெடி. சாம்பார் ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம சாப்பாடு வேக வச்ச சாப்பாட்டில் வந்துட்டு நல்லா மசிச்சு விட்டு சாம்பாரை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா தளர பாக்ஸில் பேக் பண்ணிட்டோம்னா சூப்பரான சாம்பார் சாதம் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் முருகன் அருள் கிடைக்கட்டும். தேங்க்யூ.